தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் திரைப்படம் அஜித் குமார் நடித்துள்ள டேர் டெவில் AK-64 என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ தலைப்பு தற்போது டேர் டெவில் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு அறிவிப்பை சமூக வலைதளங்களில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தை இயக்குவது ஆதிக் ரவிச்சந்திரன். குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு அஜித் குமார் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணி மீண்டும் இணைந்திருப்பது இந்த படத்தின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் இந்த கூட்டணியிடம் மீண்டும் ஒரு ஸ்டைலிஷ் மாஸ் ஆக்ஷன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். படத்திற்கு இசையமைப்பது அனிருத் ரவிச்சந்தர். அதிரடி படங்களுக்கு அனிருத் கொடுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்போதும் பெரிய பலமாக இருக்கும் என்பதால் இந்த படத்தின் இசை மீதும் ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. தயாரிப்பை ஷாலினி அஜித் குமார் புரொடக்ஷன்ஸ் மேற்கொள்கிறது. நடிகர்கள் பட்டியல் இன்னும் முழுமையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. சில தகவல்களின்படி காயாறு லோஹார் முக்கிய கதாபாத்திரத்தில் இணையலாம் என்று கூறப்பட்டாலும் படக்குழு இதை இன்னும் உறுதி செய்யவில்லை. எனவே அடுத்தடுத்த அறிவிப்புகளில் முழு காஸ்ட் விவரம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கதையை பொறுத்தவரை படக்குழு எந்த அதிகாரப்பூர்வ ஸ்டோரி எதையும் வெளியிடவில்லை. ஆனால் டேர் டெவில் என்ற தலைப்பை பார்த்தால் இது அதிவேக ஆக்ஷன், ரிஸ்க், மிஷன் மற்றும் மாஸ் ஹீரோ மொமெண்ட்ஸ் நிறைந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் என்று ரசிகர்கள் கணித்து வருகின்றனர். இருப்பினும் இது அதிகாரப்பூர்வ கதை அல்ல. படம் பற்றிய முழு விவரங்கள் இன்னும் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளன. இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொழில்நுட்ப ரீதியாக மிக பிரமாண்டமாக இந்த படம் உருவாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்னுடைய பார்வையில் இந்த படத்தின் மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க் அஜித் குமார் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணிதான். குட் பேட் அக்லி ரசிகர்களை கவர்ந்திருந்தால் இந்த படத்திலும் அதே எனர்ஜி இன்னும் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு உள்ளது. அதோடு அனிருத் இசை, ஸ்டைலிஷ் மேக்கிங் மற்றும் அஜித் அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகியவை சரியாக அமைந்தால் இது 2027 மிகப்பெரிய தமிழ் திரைப்படங்களில் ஒன்றாக மாறக்கூடும். அதே நேரத்தில் படத்தின் ஸ்டோரி மற்றும் மற்ற நடிகர்கள் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகாததால் அதிக எதிர்பார்ப்பை விட அதிகாரப்பூர்வ அப்டேட்களை காத்திருப்பது நல்லது. நட்சத்திரக்குறி என்னுடைய எதிர்பார்ப்பு மதிப்பெண் 9.3/10. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே இவ்வளவு ஹைப் உருவாக்கி இருக்கும் நிலையில் ட்ரெய்லர் மற்றும் டீசர் வெளியாகும் போது இந்த படம் இன்னும் பெரிய அளவில் பேசப்படும் என்று நான் நம்புகிறேன். ஆக்ஷன் ரசிகர்களும் குறிப்பாக அஜித் ரசிகர்களும் கண்டிப்பாக வாட்ச் லிஸ்டில் சேர்க்க வேண்டிய திரைப்படங்களில் டேர் டெவில் முதலிடத்தில் இருக்கும்.